அப்பா அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் காசு வேணும்பா. 1000 ரூபாயாமா? அப்பா பாக்கெட்ல இருக்கு, எடுத்துக்கோ. சரிப்பா எடுத்துக்கிறேன். A few minutes later. அப்பா அர்ஜென்ட்டா ஒரு 10 ரூபா வேணும். ஏன் 10 ரூபா என்ன பண்ண போற? வீடி குடிக்க போறியா? அடியே உன் புள்ள 10 ரூபா கேக்குறாண்டி. ஒருவேளை உன் ஆளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போறியா? ஏன்? எதுக்கு? என்ன? ஏன் இப்போ? சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. அப்பா காசு வேணாம்ப்பா. மாப்பிள நல்ல கல்லா எடுத்துக்குறா. வேணாண்டா. லே பயந்தாங்குழி நீ ஓடுற. லே அந்த ஆளு இலைய பிரிச்சாலே அந்த அடி அடிப்பான்டா. புளியாங்கெல்லாம் பிரிச்சா புதைச்சிருவான்டா. லே நீ பயப்படுறது இல்லாம எங்களையும் பயமுத்திட்டு இருக்கியா? ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். லே அடங்கொப்பனை போட்டு குப்புற அடிக்கா. யோ ஆத்தாடி. மாப்பிள பொறுக்கு பொறுக்கு பொறுக்கு. மிஸ் ஆயிட்ட. மாப்பிள எதனா முரட்டுக்கெல்லாம் கொடு. இவ்வளவு முரட்டு போதுமா மாப்பிள? நல்லா முரட்டுக்கெல்லாம் இருக்க. எங்க இருந்து மாப்பிள எடுத்த? ஐயோ ஓனரு என்ன ஓடிட்டான். நம்மளும் நைசா ஓடிடுவோம். யோ ஆயோ ஓடிடுறா ராஜகுமார். என்னதான் தானே அடிச்சாலும் புளியாங்க எடுத்துட்டு போக சொல்லிட்டாரா. நல்ல மனுஷனா இருக்காரு. வேணுமா மாப்பிள? மொளாத்தூளி உப்பு சேர்த்து போட்டு சாப்பிடுறது ஆஹா. வேணுமா? புளியாங்க பாடுறா மொளாத்தூளோட. மாப்பிள எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் மாப்பிள. இந்தா குடுவோம். ஹலோ சொல்லு மச்சான். லே மச்சான் இப்பதான்டா வேலையை விட்டு வந்தேன். வீட்டுக்கு போலான்னு பார்த்தா ரோட்ல யாரும் இல்லடா. சத்த வீட்டுக்கு போற வரையும் போன் பேசுறா. இங்க குடுறா போன. அழகு பொம்மாயி. இவட்ட என்ன போன கொடுத்தா? போனை கட் பண்ணா மச்சான். போனை கட் பண்ணாத காஞ்சனா வரும். லே என்னடா சொல்ற? ஆமாண்டா. கட் பண்ண மாட்டேன்டா. கட் பண்ண மாட்டேன். கட் பண்ண மாட்டேன். பொறுமையா நடந்து போ. சரிடா மச்சாவா பின்னாடி. பின்னாடி மச்சாவா பின்னாடியா. பின்னாடி யாரும் இல்லடா. விளையாடாதடா பயமா இருக்குடா. பொறுமையா போ. சரி மச்சான். தவக்கலை கத்துதா? இல்ல மச்சான் நைட்டு தவக்கலை தான்டா கத்தும். மச்சான் இது சாதா தவக்கலை இல்லடா, தாலாட்டு தவக்கலை. என்னடா சொல்ற? ஆமாண்டா தவக்கலை சவுண்டு கோக்குன்னு கேக்குதா? மச்சான் அப்படிலாம் சவுண்ட் வரலையடா. மச்சான் பேயப்ப உன்கிட்ட நெருங்கிட்டியா? மச்சான் கோக்குன்னு கேக்குதுடா. கேக்குதா? இப்ப என்னடா பண்ணும்? இப்ப ரோட்ல தவக்கல மாரி தாவி போ. டேய் அதெல்லாம் முடியாதடா. முடியாதா? ஐயா இது லாஸ்ட் எக்ஸாம் பண்ணிக்கு வச்ச கப்பாச்சே. 2 மாசம் இருக்குமே. என்ன இப்படி வர அடிக்குது? அம்மா பாக்கத்துல முடி மறக்க வேண்டியதான். ஆயிடா மச்சான் எப்படி இருக்க? என்னடா அடிபட்டு இருக்கு? அதுவா கீழே விழுந்துட்டேன்டா. லே நோட்டு எதுவும் எடுத்து வரலையா நீ? லே ஏன்டா நோட்லாம் எடுத்துட்டு வரணும்? இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேடா. எப்படி பேரு ஊரு என்ன படிக்க போறீங்க இதான் கேட்க போறாங்க. இதுக்கு எதுக்கு நோட் எடுத்துட்டு வரணும்? நான் தான்டா வெஸ்ட் எடுத்து வந்துட்டேன். இதெல்லாம் கத்துக்கணும்டா சும்மா. குட் மார்னிங். சிடோன் சிடோன். ஏ தம்பி சார் மை நேம் இஸ் ராஜ்குமார். ஏச்சி உட்காரு. நோட்டரா நீ மச்சான் நோட்டு குடுறா. டேய் நோட்டு டேய் இதோட இந்த பாடம் முடிஞ்சது. நான் நடத்தின பாடம் எல்லாம் நாளைக்கு நீங்க செகண்ட் பீரியட்ல டெஸ்ட் எழுதணும். அது மட்டும் இல்ல இந்த பாடத்துல உள்ள क्वेश्चन ஆன்சர் 1 மார்க் எல்லாம் நைட் ஹோம்வொர்க் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். இன்னொன்னு இருக்கு. இந்த பாடத்துல உள்ள டயகிராம் டேபிள்ஸ் எல்லாம் நீங்க அசைன்மென்ட் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். அதுதான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க். அப்படி நீங்க வைக்கல உங்க இன்டர்னல் மார்க் 0. டேய் மச்சான் நான் டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல் போறேன். டேய் ஐயா முதுகு வலிக்குதே. வீட்ல எதனா வந்து வேலை செய்யறியா? அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறே கூட வந்து உதவி பண்ண தெரியாதா? எப்பா பாரு திங்க வேண்டியது தூங்க வேண்டியது பேல வேண்டியது. அடியே இவ்வளவு கத்துறனே கண்ணாத்தி இந்த பக்கம் திரும்பதாடியே. காதுல வாங்குறியா இல்லையா? நல்லா பண்ணி பீய திங்கிற மாதிரி தின்னுட்டு இருக்க. உனக்கா இப்ப தெரியாது இந்த அம்மாவோட அருமை. நாளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போவல. அங்க மாமியா போட்டு மொத்தம்
மாடி உன்னதான் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் சாப்பிட்ற? என்ன கண்ணு கலங்குது, வாய் பிதுங்குது, மூஞ்சி ஒரு பக்கம் ஒதுங்குது. இப்ப என்ன கேட்டுவிட்டேன்னு என்னமோ அழுவுறா. ஐயோ அப்பா என்ன திட்டாரு. அப்பா என் கூட பேசாதீங்க போங்கப்பா. ஏய் தம்பி, உன்னதான் படின்னு சொன்னல, என்ன போன் பார்த்துட்டு இருக்க? என்ன இவனுக்கு கண்ணு கலங்குது, வாய் பிதுங்குது, என்னடா மூஞ்சி இது பண்ணி படக்ஸ் மாதிரி? தம்பி அழுது கூட தொலைஞ்சிருப்பா, மூஞ்சி அப்படி வைக்காதப்பா. ஐயோ அம்மா, அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காருமா. என்னடா அது, என்ன அப்பா நினைச்சதுங்களா இல்ல ஆங்கிரி பண்ணி நினைச்சதுங்களா? அடியே இப்ப என்ன கேட்டுவிட்டோன்னு பசங்களா என்னமோ அழுதுட்டு ஓடுதே. ஐயோ என் புருஷன் என்ன குடும்பப்படுத்துறானே, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயிலு? அப்படி கேட்க கூடாது. எத்தனை சப்ஜெக்ட் பாஸ்? 2 சப்ஜெக்ட் பாஸ்ப்பா. அப்ப 3 சப்ஜெக்ட் ஃபெயிலு. ஆமாப்பா, நீ ஃபெயில் ஆனது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா, ஆனா படிக்கிறேன்னு ஒண்ணு பண்ண பாரு. ஃபிளாஷ்பேக். ஏங்க சத்த கடைக்கு போய் டீ தூள் வாங்கிட்டு வாங்க. அடியே அவனை போக சொல்லி. அப்பா நான் தான் படிச்சிட்டு இருக்கேன்ல, கடைக்கு போயிட்டு வாங்க. அவன் தான் படிச்சிட்டு இருக்காங்க, நீங்க சும்மா தானே இருக்கீங்க, கடைக்கு போயிட்டு வாங்க போங்க. ஆஹா. அம்மா டீ எடுத்துட்டு வாமா. அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. அம்மா பூஸ்ட் எடுத்துட்டு வாமா. பூஸ்ட் கேக்குதா? ஏங்க கடைக்கு போயிட்டு புள்ளைக்கு பூஸ்ட் வாங்கிட்டு வாங்க. அடியே என்னடி வாங்க, அவன் படிக்கிறான்ல. சார் பூஸ்ட் தான் குடிப்பாரோ? அம்மா ஒரு ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸா? ஏங்க கடைக்கு போறேன்டி, போறேன் கடைக்கு போறேன். மா டிவி சவுண்ட குறைங்க, சவுண்ட் கேக்குது. ஏங்க புள்ள படிக்கிறான், டிவி சவுண்ட குறைங்க. ஐயா நச நசன் மறுபடியும் சவுண்ட் கேக்குது. நிம்மதியா படிக்க கூட விட மாட்டீங்களா நீங்க? ஏங்க இன்னும் சவுண்ட குறைக்கலையா? அடியே சவுண்ட குறைச்சிட்டேன்டி. ஏங்க ஃபுல்லா குறைங்க, சும்மா புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. சும்மா நச நசன். சவுண்ட இன்னும் குறைக்கலையா? சவுண்ட் கேட்டுட்டே இருக்குமா? ஏங்க இன்னுமா நீங்க சவுண்ட குறைக்கல? அடியே சவுண்டே இல்லடி, ஜீரோல இருக்கு. நீங்க எதுக்கு முதல்ல டிவி பாக்குறீங்க? ஏஞ்சி வெளில போங்க ஃபர்ஸ்ட். ஏஞ்சி வெளில போணுமா? ஆமாங்க போங்க. வரட்டும், உனக்கு ரிசல்ட் வரட்டும், அன்னைக்கு இருக்கும் உனக்கு. ஏய் ஃபிளாஷ்பேக் முடிச்சிட்டு இங்க பாரு. தெரியாம பண்ணிட்டேன்பா. தெரியாம பண்ணிட்டியா? நீ தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. இப்ப சொல்லு, உன்னை என்ன பண்ணலாம்? மன்னிச்சு விட்டுறலாம்ப்பா. மன்னிச்சு விடுறதா? அடங்கப்பா. காலண்டர் இன்னைக்கு நமக்கு என்ன போட்டிருக்குன்னு பாப்போம். சோதனை. சரி ஏதோ ஒண்ணு, போய் டீ சாப்பிடலாம். நம்ம டீ போட்டியா இல்லையா? ஐயோ ஐயோ, எவன்டா இதெல்லாம் குறுக்க போட்டுது? கையை தண்ணியில வச்சா தான்டா கரெக்டா இருக்கும். கண்ணுங்கடா பின்னாடி வச்சிருந்த போடும். கை வேற பழுத்துருச்சே. மாத்தி வேற திருக்கிட்டானா? அப்பா இப்பதான்டா கரெக்டா இருக்கு. என்னடா அது, கால் வைக்கிறதெல்லாம் கண்ணுவெடியா இருக்கு. காலண்டர்ல சோதனைன்னு போட்டது சரிதான் போல. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. கிளாஸ் ஆகுது, ஒரு ஹோம்வொர்க் எழுதுற கிடையாது, ஒரு டெஸ்ட் ஒழுங்கா எழுதுற கிடையாது. இந்த ஏ செக்ஷனுக்கு பி செக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. ஒஸ்ட் இந்த கிளாஸே ஒஸ்ட். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கீங்க. கிளாஸை கவனிக்கவே வரல. இந்த ஏ செக்ஷனுக்கு பி செக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. டீச்சர் இது பி செக்ஷன். அதான்டா, இந்த பி செக்ஷனுக்கு ஏ செக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. கிளாஸ் ஆகுது, மட்டமான கிளாஸ். பசங்களா நீங்க? ஏபி செக்ஷனை போய் பாருங்க, தங்கமான பசங்களா இருக்காங்க. இந்த சி செக்ஷன் மொத்தமா ஒட்டு பசங்க. A few minutes later. 3 கிளாஸ் கம்பைன் பண்ணி உட்காந்தாச்சா? உட்காந்தாச்சு டீச்சர். ஏவனே உன் கிளாஸ்ல வந்து ஏ செக்ஷனோட பி செக்ஷன் நல்ல பசங்க சொல்லிருப்பாங்களே. ஆமா ஆமா. ஏவனே உன் கிளாஸ்ல வந்து சி செக்ஷனோட ஏபி செக்ஷன் தான் நல்ல பசங்க சொல்லிருப்பாங்களே. ஆமா சொன்னாங்க. உங்க கிளாஸ்ல சொன்னாங்களே, அதானே எங்களுக்கு சொன்னாங்க. இப்ப 3 செக்ஷன் ஒண்ணா இருக்கு, என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? ஒஸ்ட் 3 செக்ஷனுமே ஒஸ்ட். ஒரு ஹோம்வொர்க் எழுத கிடையாது, ஒரு டெஸ்ட் எழுத கிடையாது, சொல் பேச்சு கேட்கறதே கிடையாது. இது மாதிரி ஒஸ்ட் பேட்ச என் லைஃப்லயே பார்த்தது கிடையாது. உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு பக்கத்து ஸ்கூல்ல போய் எடுக்கலாம், எவ்வளவோ நல்ல பசங்க இருக்காங்க. வாங்க 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 சாமி வாங்க. இந்த வீட்டுல பேய் இருக்கு. யோ இந்த வீட்டுல பேய் இருக்குதான் உன்னை கூப்பிட்டது. ஐசியமா இப்பதான் கண்டுபிடிக்கிறியா நீ? டேய் கொஞ்சம் சும்மா இருடா. அப்புறம் என்னடா தம்பி, இங்க இருக்கிறது சாதாரண பேய் இல்ல. அப்புறம் சந்திரமுகி. நீ சந்தில முக்கு கக்கூஸ்ல முக்கு, பேய விரட்டிவே மாட்டியா நீ? தம்பி யோ மூஞ்ச அப்படி காட்டாதயா, ஆய் வருது. வாந்தி வருதுன்னு தானே சொல்லுவாங்க.
அது என்னன்னு தெரியல, உன் மூஞ்ச பார்த்தா ஆயுதாயா வருது. தம்பி, உனக்கு நான் யாருன்னு தெரியல, பேய விரட்டிட்டு வந்து நான் யாருன்னு காட்டுறேன். A few minutes later. தம்பி இங்க வா, புடி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இருட்டா இருக்கும். யோ, ராத்திரி 12 மணிக்கு இருட்டாதான் இருக்கும். தம்பி, அந்த பலூன்ல தான் பேய் இருக்கு. இந்த பலூன்லயா பேய் இருக்கு? காலே எவ்வளவு குப்பை. அப்பாடி, முதுகெல்லாம் வலிக்குது. என்ன இவ்வளவு குப்பை? இப்பதான் கிளீனா இருக்கு. ஏக்கோ, ஈத்த வீட்டுக்காரி உன் வீட்டுல குப்பையை போட்டா. இன்னைக்கு என் வீட்லயே குப்பையை போடுறியா? பாரு, எல்லாத்தையும் தள்ளி விடுறேன்டி. என்ன பண்றான்னு பாக்குறேன். அவ்வளவுதான்டி, போடி. ஏக்கோ, ஈத்த வீட்டுக்காரி உன் வீட்டுல குப்பையை போட்டா. என் வீட்லயே குப்பைய போறியா? இப்ப பாருடி, எல்லா குப்பையும் தள்ளி விடண்டி. இப்ப பாரு பாரு. அடியே, இருக்கும் போதே என் வீட்டுல குப்பையை போடுறியா? இப்ப பாரு பாரு பாரு. என்ன உனக்கு மட்டும் தான் கை இருக்கா? இந்தா. என்ன? ஏய், இருடி. இப்ப பாருப்பா. ஓஹோ, இப்ப பாரு. இப்ப நான் போறேன் பாரு. ஓஹோ, அப்படியா? அதோ பாருப்பா. வா. அடங்கோ மோளை. நீ மட்டும் தான் இருக்கியா? தடுக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். நம்ம எவ்வளவு அடி வாங்கியிருப்போம் அடிச்சுக்கிட்டு. காத்தடிக்குது ஜிங்க். ஏய், கொஞ்சம் பொறுமையா சுத்துடா. ஓடிக்கு பாடுறா, பெரிய பழுப்பாட்டம். குளிருதுடா, சொன்னா கேளுடா. காத்தடிக்குது கண்ணா பின்னான் காத்தடிக்குது ஜிங். உன்னை ஆஃப் பண்ணாதான்டா சரிப்பட்டு வருவ நீ. டேய், கொஞ்சம் வேகமா தான் சுத்தாண்டா. எனக்கு வேகமா சுத்த தெரியாதே, கையெல்லாம் வலிக்குது. கை வலிக்குதா? மேடம், இது ஆக்ஷன் மேடம். வெயில் காலம்னா போதும் கை வலிக்குது கால் வலிக்குதும்மா. அதே குளிர் காலம்னு வச்சுக்கோங்க, சும்மா சில்லுன்னு சுத்துவோம். வாமா, என்ன பாக்குறீங்க? உன்னை ஏன் பார்க்கணும்? புடவை எடுத்து போடு. இல்லம்மா, என்ன மாதிரி புடவை பாக்குறீங்கன்னு கேட்டேன். பச்சை கலர் இல்லாம பச்சை பார்டர் போட்ட ஒரு பச்சை புடவை எடுத்து போடு. சரிம்மா. இப்ப பச்சை கலர் கூட தானே? ஆமாப்பா. சரி. தம்பி, அதை எடுப்பா. இதா? அது இல்லப்பா, கீழே. இதுவா? இல்ல, அது மேல இருக்கு, அதை எடுப்பா. இதா? அதாப்பா. ஃபர்ஸ்டே அதானே தொட்டு காமிச்சேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே. தம்பி, நான் 4 எடுத்து போடு. இந்தாப்பா, இது ஓகே. வருஷம் முராசன்ஸ்லாம் எடுக்கிறேன், பார்த்து போடு பில்ல. அப்படியா? சரிம்மா, பில்ல பார்த்து போட சொல்றேன். ஏதாவது கலெக்ஷன் இருக்கா? நம்ம மயிலாடுதுறை முராசன்ல இந்த தீபாவளிக்கு ஸ்பேஸ் சில்க் சாரி, பட்டர்ஃப்ளை சாரி, சாஃப்ட் சில்க் சாரி, பட்டு சாரின்னு பெண்களுக்கு பல கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேண்டி கிளாத் சுடிதார், கோடு செட்டு, ஸ்டோன் கராரா, வெட்டிகன் குர்த்திஸ்னு இன்னும் ட்ரெண்டிங் கலெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. உங்க வீட்டு குட்டீஸுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் இங்க நிறைய இருக்கு. மென் ஸ்டோன் ஷர்ட் அண்ட் மேட்சிங் காம்போ, அப்புறம் பிராண்டட் ஷர்ட், ட்ரெண்டிங்கான பேகி காம்போவும் இருக்கு. இந்த தீபாவளிக்கு நான் ட்ரெஸ் எடுத்தது முராசன்ல. நீங்களும் நம்ம முராசன்ல ட்ரை பண்ணி பாருங்க. வருஷம் இங்கதான் தக்காளி வாங்குறான், கொஞ்சம் பார்த்து போடுங்க. எல்லா இடத்துலயும் இதே டைலாக்கா? ஐயோ, இவனா ஓடிட வேண்டியதும்.